நமஸ்தே, வெல்கம் பேக் டு கற்பவை கசடரக்கல். விஷாரத் பூர்வாத் நியூ புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன் சாரான்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிரசங்க 2 வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போது நம்ம சாரான்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகலாம். சத்ரஞ்ச் கே கிலாட்டி அப்படின்னா சதுரங்க விளையாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேखक परिचय பார்க்கலாம். சத்ரஞ்ச் கே கிலாட்டி நாமக் கஹானி உபன்யாஸ் சம்ராட் பிரேம்சந்த் கி கஹானி ஹை. அதாவது சத்ரஞ்ச் கி கிலாட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு கதை. உபன்யாஸ் சம்ராட் அப்படின்னா, உபன்யாஸ் அப்படின்னா நாவல், சம்ராட் அப்படின்னா சக்கரவர்த்தி. நாவல் சக்கரவர்த்தி பிரேம்சந்த் கி கஹானி ஹை. பிரேம்சந்தோட கஹானி அப்படின்னா கதை. ஆப்கா அசலி நாம், அசலி அப்படின்னா உண்மை, உண்மையான பேர், அசல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்பத் ராய் தா. தன்பத் ராய்னு இருந்தது. வே பகலே அங்கிரேஜி சர்க்கார், அங்கிரேஜி சர்க்கார்னா அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கம். அங்கிரேஜி சர்க்கார்க்கே நௌகர்த்தே, ஆங்கிலேய அரசாங்கத்திடம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஜப் असहयोग आंदोलन चलने लगा तब उन्होंने अपनी नौकरी छोड़ दी. அதாவது அப்போ ஒத்துழையாமை இயக்கம் முடங்கிய போது அவர் வேலையை விட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. तब से वे अपने राष्ट्रीय भावना को कहानियों द्वारा व्यक्त करते रहे. அதாவது அப்போல இருந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேச உணர்வை கதைகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. லேக் பரீட்சை எக் விலாசிதா மே டூபே ஏக் ராஜ்ய கே பதன் கி கஹானி ஹை. அதாவது ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன ஒரு ராஜ்யத்தை பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. தர்ம், பாஷா, ஜாதி இன்கா நஷாத் பி விலாசிதா கே சமான் ஹி ஹை. அதாவது மதம், மொழி, ஜாதி இவங்களோட போதைக்கு ஈக்குவலாக, சமான் ஹை அப்படின்னா ஈக்குவலாக இந்த ஆடம்பரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. जिस देश के लोग धर्म, भाषा, जाति आदि के नाम पर लड़ेंगे उस देश का हाल भी एक ही होगा. அதாவது மதம், மொழி, ஜாதி இந்த மாதிரி விஷயங்களால் சண்டை போடுற நாட்டோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு ஆடம்பரத்தில் மூழ்கி போகிறவங்களோட நாடும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாஜித் அலி சாஹ் கா சாசன். அவந்த் மே வாஜித் அலி சாஹ் கா சாசன் சல் ரஹா தா. அதாவது அவந்துங்கிற இடத்துல வாஜித் அலி ஆட்சி புரிஞ்சு வந்துட்டுருக்காரு. பூரா லக்னவு விலாசிதா மே டூபேதா. லக்னோ பூரா ஆடம்பரத்தில் மூழ்கி போயிடுச்சு. கவி பியார் கா வர்ண கர்த்தே. கவிஞர் அவரோட அன்போடு சொல்கிறாரு. லோக் சௌசர் கேல் ரஹேத்தே. சௌசர் அப்படின்னா அந்த லூடோ சொல்லுவாங்க இல்லையா, அது விளையாண்டுட்ருக்காங்க. மக்கள் எல்லாம் லூடோ விளையாண்டுட்ருக்காங்க. பேட்டர் லட் ரக்கேத்தே. பேட்டர் அப்படின்னா இந்த நம்ம ஊரில் எப்படி இந்த சேவல் சண்டையெல்லாம் வருதோ அந்த மாதிரி அங்கே காடைகள் சண்டை போட்டுட்ருக்கு. காடைகளுக்கும் இன்னொரு சண்டை மூட்டி விட்டு அதை ஒரு சூதாட்டம் மாதிரி விளையாண்டுட்ருக்காங்க. அப்புறம் தாஸ் கேல் ரஹேத்தே. தாஸ் அப்படின்னா சீட்டு விளையாண்டுட்ருக்காங்க. ஃபக்கீர் பி பீக் மில்னே பர் ரோட்டின காக்கர் அஃபீன் காத்தேத்தே. அதாவது பக்கீர்கள் பிச்சை கிடைக்கும் போதெல்லாம் ரொட்டிக்கு பதிலாக அபீன் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சன்சார் மே கியா ஹோ ரஹா ஹை. உலகத்தில் என்ன நடக்குது? இஸ்கி கபர் கிஸ்கோ பி நஹி தி. இதை பற்றி யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிர் அவுர் மிர்ஜா. மிர் ரோஷன் அலி அவுர் மிர்ஜா சஜாத் அலி தோனோ ஜாகிர்தார் தே. 2 பேரும் ஜாகிர்தார். ஸோ இவங்க 2 பேரும் நண்பர்கள், இவங்க 2 பேரும் ஜாகிர்தாராக இருக்காங்க. ஜாகிர்தார் அப்படின்னா இப்போ இந்த ஜமீன்தார்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி. इसलिए उनको जीविका को कोई चिंता नहीं थी.
அதாவது அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி அதனால் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. வே கர்மே பைட் சத்ரஞ்ச் खेलते थे. அவங்க வந்து வீட்டில் உட்காந்து சத்ரஞ்ச் அப்படின்னா செஸ் விளையாடிட்டுருக்காங்க. தோனோ மித்ர 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. சுபக் சத்ரஞ்ச் खेलना अंदर करते तो रात को ही சமாப்த் கர்த்தே. அதாவது காலையில் சுபக்னா காலையில் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு தான் முடிப்பாங்களாம். அவ்வளோ நேரம் விளையாடுவாங்களாம். கபி கபி கானா பி பூல் ஜாத்தே. சில நேரங்களில் சாப்பிட கூட மறந்துடுவாங்க. கபி கபி கேள்தே கேள்தே கானா காத்தே. சில நேரங்களில் விளையாண்டு கொண்டே சாப்பிடவும் செய்வாங்களாம். மிர்ஜா கே கர்மே கேல் ஹோதாதா. ஒரு நாள் வந்து மிர்ஜாவோட வீட்டில் வந்து விளையாடுறாங்க. இஸ்லியே மிர்ஜா கி பேகம் பரேஷான் ஹோத்தி ஹை. இதனால தான் மிர்ஜாவோட ஒய்ஃப், பேகம் அப்படின்னா ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து கவலை ஏற்பட்டுச்சு. ஐயோ இன்றைக்கி வீட்டில் விளையாட போகிறாங்களா அப்படின்னு. மிர்ஜா கே நௌகர் பி பரேஷான் ஹை. மிர்ஜாவோட வேலைக்காரவங்களும் கவலைப்படுறாங்க, இவங்க வந்து வீட்டில் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பேகம் கா குஸ்ஸா. குஸ்ஸா அப்படின்னா கோவம், பேகமோட கோவம். ஏக் தின் மிர்ஜா கி பேகம் கோ சிர் தர்த் தா. அதாவது மிர்ஜாவோட ஒய்ஃபுக்கு வந்து தலைவலி இருந்தது. மிர்ஜா உஸ்கோ தேக்னே கே லியே அந்தர் நஹி கயே. அதாவது அவங்கள பார்க்குறதுக்கு மிர்ஜா உள்ளே போகவே இல்லை. வே ஹக்கீம் கே பாஸ் ந ஜாக்கர் சத்ரஞ்ச் கேல் ரஹே தே. ஹக்கீம் அப்படின்னா டாக்டர். அவர் டாக்டர்கிட்ட போகாமல், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒய்ஃபுக்கு, இவர் வந்து டாக்டர்கிட்ட போகாமல் சத்ரஞ்ச் அதாவது செஸ் விளையாடுறதுக்கு போயிட்டாரு. பேகம் நே குத் ஹக்கீம் கி பாஸ் ஜானே கி தம்கி தி தோ வே அந்தர் கயே. அதாவது குத் அப்படின்னா தானாகவே, தம்கி அப்படின்னா அச்சுறுத்துற விதமாக. அதாவது இந்த விஷயத்தை வந்து அவங்க அச்சுறுத்துற விதமாக சொல்கிறாங்க. இப்போ அவர் உள்ளே வரல அப்படின்னா நானாகவே டாக்டர்கிட்ட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மிர் சாகப் கர்கே பாகர் டஹல் ரஹேத்தே. அதாவது வீட்டுக்கு வெளியில் வந்து அவர் உலா வந்துட்டுருக்காரு. யார்? மிர் சாகப். பேகம் திவான் கானேமே கயி. அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. உஸ்னே சத்ரஞ்ச் கே மோக்ரோங் கோ பாகர் ஃபேங்கா. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த செஸ் துண்டுகள், அதாவது அந்த காயின்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் செஸ் போர்டோட அப்படியே தூக்கி வெளியில் வீசிடுறாங்க பேகம். யஹ் தேக்கர் மிர் சாகப் வஹா சே சலே கயே. இதை பார்த்துட்டு மிர் சாகப் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறாரு. ஏன்னா அவங்க கோவமாக இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு, அதனால அங்கேருந்து அவர் புறப்பட்டு போயிடுறாரு. மீர் கே யஹா. अब दोनों मित्र मीर के घर में சத்ரஞ்ச் கேல்னே லகே. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேரும் வீட்டில் வந்து செஸ் விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. யஹா மீர் கி பேகம் அவர் நௌகர் பரேஷான் ஹோனே லகே. அதாவது மீரோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட வேலைக்காரவங்களுக்கும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இவர் வந்து இவங்க 2 பேரும் வீட்டில் விளையாடுறத வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. बेगम ने एक नौकर से कहा कि तुम राजा के सिपाही की तरह घोड़े में आओ. அதாவது பேகம் வந்து ஒரு வேலைக்காரவங்களை கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க, நீ ராஜாவோட சிப்பாய் மாதிரி குதிரையில் வர மாதிரி நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹமாரே கர்கே பாகர் கடே ஹோக்கர் போலோ கி ராஜா நே மீர் சாஹப் கோ புலாயா ஹை. அதாவது எங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்று சொல்லு, ராஜா வந்து கூப்பிட்டதா சொல்லு. யுத்துமே ஜானா ஓகா. அதாவது போருக்கு போகணும் அப்படின்னு வெளியே நின்று ராஜாட்ட சொல்லு, ராஜாவை கூப்பிடு. அதுக்கப்புறம் ஃபிர் ஜலே ஜாவோ, அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு. உஸ் நவுக்கர் நே வைசாஹி கியா. அந்த வேலைக்காரனும் பேகம் எப்படி சொன்னாங்களோ அதே போலவே செஞ்சிட்டாரு. வீராண்மே கேள். வீரான் அப்படின்னா ஒரு வெறிச்சோடிய இடம், ஒரு பாலைவனம், யாருமே இல்லாத ஒரு இடம், அதுதான் வீராண்மே கேள். அங்கே விளையாடுறாங்க இவங்க. அதாவது தோனோ மித்ர வீர்த்தே, 2 பேருமே சிறந்த வீரர்கள்.
நண்பர்கள். மகர் அப் வே சத்ரஞ்ச் खेलने में மஸ்த் தே. ஆனால் சத்ரஞ்ச் விளையாடும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க. வே யுத் மே ஜானா நஹி சாக்தே தே. அவங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கெலாம் விரும்பலை. इसलिए दोनों सुबह सुबह घर से निकलकर दूर चलकर एक वीरान समझित में खेलने लगे. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதனால் 2 பேரும் காலையில் எழுந்திரிச்சிட்டு வீட்டை விட்டு சீக்கிரமாக கிளம்பி ரொம்ப தூரமாக யாருமே இல்லாத வெறிச்சோடிய மஸ்ஜித்தில் அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க. மித்ரோं में लड़ाई. एक दिन अंग्रेजी सेना लखनऊ आई. அதாவது ஒரு நாள் ஆங்கில படை லக்னோக்குள்ளே வருது. சேனா நவாப் வாஜித் அலி சாக் கோ கைது கர்கே லே கயி. அவங்க என்ன பண்ணுறாங்க, நவாப் வாஜித் அலி சாகை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. தோனோ மித்ரனே ஏக் தேக்கா. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. மகர் வே அஸ்லி ராஜா கோ பச்சானா நஹி சாக்தே தே. அதாவது உண்மையான ராஜாவை காப்பாற்ற அவங்க முற்படலை, விரும்பலை. வே சத்ரஞ்ச் கே ராஜா கோ பச்சானா சாக்தே தே. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செஸ்ஸில் இருக்க ராஜாவை காப்பாற்றுறதுக்கு தான் ஒருத்தர் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. इस संदर्भ में दोनों मित्रों में मतभेद हो गया. அதாவது 2 பேர்த்துக்கும் இடையில் மத்பேத் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட், கருத்து வேறுபாடு வந்துடுச்சு 2 பேர்த்துக்கு இடையிலையும். दोनों एक दूसरे को गलियां देने लगे. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. फिर तलवार लेकर लड़ने लगे. தல்வார் அப்படின்னா வாள். திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து வாளோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. कुछ समय बाद चोट खाकर दोनों मर गए. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் காயம் பட்டு 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. விசேஷதா சிறப்பு. ஏக் கஹானி சச்முச் ஏக் அனுபவ கஹானி ஹை. இந்த கதை உண்மையில் ஒரு அனுபவத்தை கொடுக்குற கதை. क्या हमारे नागरिक इस कहानी से कुछ सीख लेंगे. அதாவது நம்ம குடிமக்கள் இந்த கதை மூலமாக ஏதாவது கற்றுக்குவாங்களா அப்படின்னு ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காரு, ஒரு கொஷினோட முடிச்சிருக்காரு லேखक. ஸோ இந்த சாரான்ஸ் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.